ALM AYUSH, Ayurvedic, Yoga, Unani, Siddha, Homeopathy. ஐம்பெரும் மருத்துவத்தையும் பாரம்பரியத்தோட நம்மளுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. ALM ஆயுஷ்ல பார்த்தீங்கன்னா குழந்தை இன்மைக்காக முற்றிலும் அந்த சிகிச்சையில் 100% ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தை இன்மைக்கு பெண்கள் மட்டுமே காரணம் கிடையாது, ஆண்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஆண்களுடைய அந்த குழந்தை இன்மைக்கு அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசுறதுக்காக டாக்டர் பிரியங்கா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். மேம், இப்போது இன்றைக்கி நான் நிறைய பேஷண்ட்ஸை மீட் பண்ணேன் ALM ஆயுஷில். ஸோ அவங்க எல்லாமே சொன்ன ஒரு விஷயம் வெளியில் நிறைய இடத்துல போய் இந்த குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்திருக்காங்க. பல வருடங்களாக எடுத்து கூட எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காம இருந்த தருணத்தில் ALM ஆயுஷ்க்கு வந்த உடனே சில தினங்கள்லேயே ரிசல்ட் கிடச்சி நிறையா பேர் இப்போ குழந்தையோட வெளியேறியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான சாத்தியம் மேம்? ALM ஆயுஷில் மட்டும் என்ன மாதிரியான சிகிச்சை முறை அதுக்கு கொடுக்குறீங்க? சொன்னது போல் முக்கியமாகவே பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள் இதில் முக்கிய காரணங்களாக இருக்கிறாங்க. ஸோ ALM ஆயுஷில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த மருத்துவம் இருக்குது. அதாவது ஆயுர்வேதா, யோகா, யுனானி, ஹோமியோ, சித்தா இருக்கிறதுனால ஸோ இப்போ ஹோமியோபதியில் ஏதாவது மெடிசன்ஸ் நாங்கள் கொடுத்தோம்னா அதில் யோகாலையும் நேச்சுரோபதியில் ஏதாவது தெரப்பீஸோ இல்லை சார் ஏதாவது யோகா சொன்னார்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிலீஃப் கிடைக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் நிறைய பேர் போயிருப்பாங்க, பட் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த மருந்தும் எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் இங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஹோமியோபதி மட்டும் தேவைன்னா அது மட்டும் இல்லாமல் கூட தெரப்பீஸ், ஆயுர்வேத தெரப்பி நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்ருக்கு. இப்போ குழந்தையின்மை அப்படின்னு வர தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டி காரணம் இருக்குது அப்படின்னா அவங்க கூட இந்த ஃபீமேலும் சேர்ந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணுமா? மேல் இன்ஃபர்டிலிட்டி மட்டும் மேல் அதாவது ஆண்கள் மட்டும்தான் காரணங்களாக இருந்தாலும் பெண்களும் கூட சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்தி பேபி, அவங்களுக்கு குழந்தை மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெல்தி பேபி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் கன்சீவ் ஆவாங்க, ஆனால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. ஸோ முக்கியமாக என்ன பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்தி பேபி தான் ரொம்ப அவசியம். கன்சீவ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கன்சீவ் ஆனது கரெக்டாக கேரி ஆகி கையில் குழந்தையோட போகிறது இம்பார்ட்டண்ட்னால ஃபீமேலும் மெடிசன் எடுத்துக்கிட்டால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் நிறைய மேல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதுக்கெல்லாம் அடிக்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேல் இப்போ ALM ஆயுஷில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான டயட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்? நீங்கள் சொன்னது போல் மெயில் இன்ஃபர்டிலிட்டி பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் அடிக்ஷனோ ஸ்மோக்கிங் இதனால நிறைய விந்தணுக்களோட ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. இங்கே ALM ஆயுஷில் ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் டயட்டுன்ற பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பத்தியம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எப்படி அவங்க ஃபுட் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கோல்டு ஐட்டம்ஸ் அவங்க நிறைய எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க ஹாட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை ஹீட் ஆகுறதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்களோட குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி குறையுது. ஸோ அதனால் மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது அவங்க கொஞ்சம் கோல்டு ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அவங்களுக்கு கூலாக வச்சுக்கிறதுக்காக லைக் நிறைய ஃப்ரூட்ஸ், ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். லாட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஜூஸஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க எடுக்கிறாங்களோ அவங்கள டீடாக்ஸ்ஃபை பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட்ஸ் ஃபுட்ஸ் எடுக்கும் போது அவங்களோட மோஷன் ஹேபிட்டாக இருக்கட்டும், பவல் ஹேபிட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சீராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். இதுதான் அவங்களுக்கு ஃபுட் ஹேபிட். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இப்படி இருந்தால் ஓகே. மற்றபடி யோகா டாக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டயட் இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட் படி ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு வருஷம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, 3 to 6 months ஆர் 3 to 5 monthsக்குள்ளே கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுதான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து பல வருடங்கள் ஆயும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிருக்காது. ஸோ இப்போ ALM ஆயுஷ்க்கு வராங்க அப்படின்னா எவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே அவங்களால இந்த ரிசல்ட்டை பெற முடியும் மேம்? நிச்சயமாக நிறைய பேர் 13 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி ரொம்ப வருஷம் கடந்தவங்களும் இருக்காங்க. ALM ஆயுஷ் வரும்போது அந்த அளவுக்கு அவங்க வருஷ கணக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 3 or 6 monthsக்குள்ளே மேக்ஸிமம் எங்களால் ட்ரை பண்ணுற அளவுக்கு எல்லா டாக்டர்ஸும் ஒருங்கிணைஞ்சு நாங்கள் பண்ணுறதுனால மந்த்ஸ்க்குள்ளேயே எங்களால் ஈஸியாகவே ஒரு ஹெல்தி பேபி அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அவங்க மெடிசன் எடுத்து கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். லைக் கன்சீவ் ஆகிட்டாங்கன்றது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களால் ஹெல்தி பேபியும் கொடுக்க முடியும். காலகட்டமும் ரொம்ப ஒரு கம்மி தான். இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேட் மேரேஜ் அண்ட் வயசாகிடுச்சு, எனக்கு 40 years ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணணுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே 2-3 பேஷண்ட்ஸ் கிட்ட நான் பேசினப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது ஒரு மேட்ரே இல்லை. ALM ஆயுஷில் அதுவும் சாத்தியம்தான், வயது ஒரு பெரிய ஃபேக்டராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக வயது ஒரு பெரிய இதுவே கிடையாது.
அவங்களுக்கு என்னென்னா நமக்கு தேவையான அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் தட் ஸ்பெர்ம் தான் முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருந்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் அவங்க எடுத்ததுக்கும் இப்போ மெடிசன்ஸ் எடுத்து அவங்களோட டெஸ்ட் நம்ம திருப்பி எடுக்கும் போதும் கண்டிப்பாகவே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஏஜ் அவங்க ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ வயசாகிடுச்சே அப்படின்ற நினைப்பில் வச்சுட்டு அவங்க வராமல் இருக்கிற தேவையே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் ட்ரீட் பண்ணுறோன்றதுனால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் இருந்திருக்கு. ஸோ அதனால் ப்ராப்ளமே கிடையாது இங்கே. பிகாஸ் ஆஃப் தட் ஏஎல்எம் ஆயுஷில் ஐம்பெரும் மருத்துவம். அதனால் ஹோமியோவில் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி முடியல அப்படின்ற பட்சத்தில் ஆயுர்வேதாவில் ட்ரை பண்ணுவோம். சித்தா லைக் தட் நாங்கள் எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது.